தங்கமும் வெள்ளியும் நாளுக்கு நாள் ஏற 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 எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்க, இல்லை நம்ம பங்குச்சந்தைகள் இறங்கவே இறங்காது, நம்ம பங்குச்சந்தை தொடர்ந்து ஏறின்னு தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஆனால் ட்ரம்ப் போட்ட ஒரே ஒரு ட்வீட்டு மொத்தத்தையுமே தலைகீழா மாத்திடுச்சு. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Celebrate your Diwali holidays with Grand Royal Tours. MCR Pure Cotton Club, formals and casual shirts. உலகத்திலேயே ஒஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டாக் மார்க்கெட் நம்ம மார்க்கெட் தான். இந்த ட்ரம்ப்புடைய ஒரு ட்வீட் எல்லாத்தையுமே மாற்றிடுச்சு. ட்ரம்ப் சைனாவுக்கு எதிராக ஒரு 100% டாரிஃப். அமெரிக்க பங்கு சந்தைகள் பெருமளவு சரிஞ்சது. டிசிஎஸ் ரிசல்ட் வந்த மறுநாள் ஐடி ஸ்டாக்ஸ் ஏறினதை விட அதிகமாக பேங்கிங் ஸ்டாக்ஸ் ஏறி இருக்கு. பேங்கிங் ஸ்டாக்ஸ் மட்டும் இல்லை, மற்ற ஸ்டாக்ஸுமே ஃபார்மா, மெட்டல்ஸு அதெல்லாமே நல்லா ஏறி இருந்தது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஐடி பங்குகள் ஓரளவுக்கு பாட்டம் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் தோணுது. கோல்டை விட சில்வர் ஹை வாலட்டைல். ஏறும்போதும் கோல்டை விட அதிகமாக ஏறிடும், இறங்கும் போதும் பெரிய லெவலில் கிராஷ் ஆகும் தங்கத்தை விட. எப்போல்லாம் உலக அளவில் வட்டி விகிதங்கள் குறையுமோ அப்போல்லாம் தங்க விலை ஏறும். ப்ளஸ் எப்போல்லாம் உலகத்தில் அசாதாரண சூழ்நிலை இருக்குதோ அப்போல்லாம தங்க விலை ஏறும். கடந்த ஒரு வருஷத்தில் தங்கம் கிட்டத்தட்ட ஒரு 65%, வெள்ளி கிட்டத்தட்ட ஒரு 75%, பங்குச்சந்தை ஒரு 0% ஏற்றம் கண்டிருக்கிறது. வணக்கம் சார். வணக்கம் சார். கடந்த வாரம் பொறுத்தவரைக்கும் நிஃப்டி, சென்செக்ஸ் ரெண்டுமே கெயின்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு சார். இந்த கெயின் அப்படிங்கிறது வரும் வாரத்துல தொடர்றதுக்கான சாத்தியங்கள் எந்த அளவுக்கு? பங்குச்சந்தையில கடந்த சில மாதங்களா என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பின்னோக்கி பார்த்துருவோம். மே மாதம் 2வது வாரம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடந்தது. மே மாதம் 12ஆம் தேதி அங்க சீஸ்ஃபயர், அதாவது போர் நிறுத்த ஒப்பந்தம் அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த நல்ல செய்தி வந்த உடனே அன்னைக்கு ஒரே நாளில் பங்குச்சந்தைகள் நிஃப்டி 24,000 25,000 அப்படின்னு போச்சு. அது கிட்டத்தட்ட 4% ஒரே நாளில் ஏறுச்சு. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களாக நம்முடைய பங்குச்சந்தைகள் மேலேயும் போகாமல் கீழவும் போகாமல் ஒரு 500-600 புள்ளிகள் மேலேயும் 500-600 புள்ளிகள் கீழவும் மேலேயும் கீழே தான் போயின்னு இருக்க தவிர நம்முடைய பங்குச்சந்தைகள் பெரிய லெவலில் எங்கேயும் போகலை, மேலேயும் போகலை கீழவும் போகலை. தோராயமாக சொல்கிறேன், கடந்த 6 மாதங்களாக ஒரு 24,400 அப்படிங்கிற அளவு கீழவும் 25,600 அப்படிங்கிற அளவில் மேலேயும் இந்த 1,200 புள்ளிகள் இதில் தான் மேலேயும் கீழும் போயின்னு வந்திருந்தது. குறிப்பாக செப்டம்பர் மாதம் கடைசி 2 வாரங்கள் பங்குச்சந்தைகள் தொடர்ந்து இறங்கின்னு இருந்தது. தொடர்ந்து 8 நாட்கள் இறங்கிச்சு. தொடர்ந்து 8 நாட்கள்ன்றது பெரும்பாலும் ரொம்ப ரேராக தான் நடக்கும். கடைசியாக எப்போ நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரம்ப் உலகம் முழுக்க இந்த டேரிஃப்லாம் போட்டார் பாருங்க, இந்த February March அந்த காலகட்டத்தில் தான் நடந்தது. ஆனால் அக்டோபர் மாதம் பங்குச்சந்தைகள் ஓரளவு நல்ல ரெக்கவர் ஆகி தினமும் பங்குச்சந்தைகள் ஏற ஆரம்பித்து ஓரளவுக்கு 25,300 அப்படிங்கிற அளவுக்கு வந்தது. நல்ல அபரிதமாக ஏற்றம் கண்டிருந்தது. நானும் நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தேன், நான் டெக்னிக்கலாக மார்க்கெட் லாங் ஆகிடும், 25,180 அதுக்கு மேலே நிஃப்டி க்ளோஸ் ஆச்சுனால் மார்க்கெட் லாங் ஆகிடும் சொல்லியிருந்தேன். நல்லா தான் இருந்தது. நேற்று வரைக்கும் பங்குச்சந்தைகள் ரொம்ப சிறப்பாக தான் இருந்தது. ஆனால் ட்ரம்ப் போட்ட ஒரே ஒரு ட்வீட்டு மொத்தத்தையுமே தலைகீழாக மாற்றிடுச்சு. என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் சைனாவுக்கு எதிராக ஒரு 100% டாரிஃப். 100%னா அது 100% இல்லை, ஏற்கனவே என்ன டாரிஃப் இருக்கோ அதிலிருந்து கூடுதலாக இன்னொரு 100%. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டீல் மெட்டல்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா 50% வரி இருக்குது, அதை 150%. ஸோ அந்த மாதிரி ஏற்கனவே என்னென்ன டாரிஃப் இருக்கோ சைனாவுக்கு அதை விட கூடுதலாக 100% டாரிஃபை உயர்த்தி இருக்கிறார். இதுக்கு அவர் சொல்கிற காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கூட ஏற்கனவே பேசியிருக்கிறோம். ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சைனா கிட்ட தான் நிறைய இருக்குது. அவங்க தான் எல்லா நாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணுறாங்க. அது ஒரு முக்கியமான ஒரு மூலப்பொருளாக இருக்குது நிறைய விஷயங்களுக்கு. ஒரு செமிகண்டக்டர், இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள், இதுக்கெல்லாம் அது ஒரு முக்கியமான மூலப்பொருளாக இருக்காங்க. அதனுடைய ஏற்றுமதியை கட்டுப்படுத்துறதுக்கு சில அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க சைனா. ஸோ அது பிடிக்காமல் ட்ரம்ப் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். உடனடியாக நேற்று பார்த்திங்கன்னா இந்த கிரிப்டோ கரன்சின்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே 10, 15, 20, 30, 40% அப்படிலாம் நிறைய இறங்கியிருக்கு. அதிகபட்சமான பணம் இது வரைக்கும் கிரிப்டோ சந்தையில்
இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியிலே இல்லாத அளவுக்கு அதிகபட்சமான நஷ்டம் நேற்று நடந்திருக்கு. ஸோ இது வந்து ஒன்று. கோல்டு கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சது ஆல் டைம் ஹைலேருந்து. திரும்ப இந்த சண்டை அமைதியின்மை வந்தாலே வந்து கோல்டு விலை ஏறிடும். ஸோ திரும்ப நேற்று கோல்டு விலை நேற்று இரவு வந்து ரொம்ப ஏறிடுச்சு. இது 2வது. 3வது சொல்ல வேண்டியதே இல்லை, அமெரிக்க பங்கு சந்தைகள் பெருமளவு சரிஞ்சுது. அங்கே நாஸ்டாக் அப்படின்னு ஒரு குறியீடு இருக்குது. இங்கே நிஃப்டி, சென்செக்ஸ் மாதிரி. அந்த நாஸ்டாக்ன்றது குறிப்பாக டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் தான் நிறைய இருக்கும். அது கிட்டத்தட்ட 4% டே ஹைலேருந்து இறங்கியிருந்தது. S&P 500 கூட கிட்டத்தட்ட ஒரு 3% இறங்கியிருந்தது. நம்முடைய நாட்டு நிஃப்டி அது வந்து உலக சந்தையிலையும் கிஃப்ட் நிஃப்டி அப்படிங்கிற பேரில் நடக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு 200 புள்ளிகள் இறங்கியிருக்கு. பொதுவாக வந்து நம்ம நாட்டில் என்ன நடக்கும்னாக்கா, நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மேஜர் ஃபெஸ்டிவல்னு பார்த்திங்கன்னா தீபாவளி. ஸோ தீபாவளி சமயத்தில் தான் எல்லோரும் புது ஆடைகள் வாங்குவாங்க, புது பொருட்கள் வாங்குவாங்க. ஒரு வீட்டுக்கு வாஷிங் மிஷினு, ரெஃப்ரிஜிரேட்டரு, காரு, ஸ்கூட்டரு, பைக்குன்னு நிறைய பொருட்கள் வந்து தீபாவளி சமயத்தில் வாங்குவாங்க. அதனால் தீபாவளி சமயத்தில் பொருளாதாரம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அதனால் வந்து பொதுவாகவே வந்து நம்முடைய அக்டோபர் மாதம் வந்து நம்முடைய பங்குச்சந்தைகள் பொதுவாகவே வந்து நல்லா இருக்கும். அப்படி தான் இருந்தது. ஒரு 7-8 நாட்களாக தொடர்ந்து நல்லா இருந்தது. இந்த ட்ரம்ப்பு இதை சொன்னது அப்படியே வந்து புரட்டி போட்டுடும் அப்படின்னு தோணுது. பார்ப்போம். இருந்தாலும் அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் பிரச்சனை இருந்தாலும் நமக்கு ஒரு ஊரில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, மற்றவங்க யாருமே அந்த ஊருக்கு போகிறதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னா இப்போ அந்த ஊரில் நிலமெல்லாம் குறைஞ்சிடும். நமக்கு வேணும்னா கொஞ்சம் குறைவான விலையில் நம்ம நிலத்தை வாங்க முடியும். அதே போல் தான் இந்த ஒரு போர் பதட்டம்லாம் வந்ததுன்னா குரூட் ஆயிலோட விலை கிராஷ் ஆகி போச்சு நேற்று ஒரு 4-5%. அந்த குரூட் ஆயில் கிராஷ் ஆனது நமக்கு நல்லது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து குரூட் ஆயில் வந்து விலையும் ஒரு 4-5% குறைஞ்சிருக்கு. பத்தத்துக்கு நம்ம ரஷ்யாவிலேருந்து இன்னும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் வாங்குவோம். ஸோ நமக்கு வந்து குரூட் ஆயில் விலை இறங்குனது ஒரு நல்ல விஷயம். பட் இருந்தாலும் அது மட்டுமே பங்குச்சந்தைக்கு பத்தாது. உலக பங்குச்சந்தைகள் எல்லாமே 10%லேருந்து 40% வரைக்கும் ஏறி இருக்குது இந்த வருஷம். ஆனால் நம்முடைய பங்குச்சந்தைகள் கிட்டத்தட்ட ஒரு 5 முதல் 6% இறங்கி தான் இருக்கிறோம். உலகத்திலேயே ஒஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டாக் மார்க்கெட் நம்ம மார்க்கெட் தான். பட் இருந்தாலும் இந்த அக்டோபர் மாதம் இந்த தீபாவளி சமயத்தை நோக்கி கண்டிப்பாக பங்குச்சந்தைகள் மேலே போயிடும். டிசம்பருக்குள்ளார ஒரு ஆல் டைம் ஹை போவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினச்சின இந்த நேரத்தில் இந்த ட்ரம்ப்புடைய ஒரு ட்வீட் எல்லாத்தையுமே மாற்றிடுச்சு. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். இந்த H1B விசா பற்றி பேசும்போது சொன்னோம். வெள்ளிக்கிழமை இரவு ஒன்று சொல்லிவிட்டு சனிக்கிழமை இரவு அப்படியே மாற்றி பேசினாங்க. ஒரு ஒயிட் ஹவுஸ் மாதிரி இருக்கிற இடத்துல அந்த ஒரு அமெரிக்க அதிபர்கள் இருக்கிறவங்க அந்த மாதிரிலாம் வந்து இன்றைக்கி ஒன்று நாளைக்கு ஒன்று பேச மாட்டாங்க. அது இந்தியாவை மிரட்டி பார்க்குறதுக்காக வேணும்னே அதை செஞ்சார் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். ஸோ ஏறக்குறைய இது கூட அப்படி தான். இவர் சைனாவை மிரட்டுறாரா, இல்லை எனக்கு உலகத்தில் இருக்கிற எல்லோரும் எனக்கு ஒத்து வரணும், எனக்கு ஏன் அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக இதை செய்கிறாரா? இது ஒரு ஜோக்கு தான். இது நிறைய வாட்ஸ்அப்பில் ஓடின்னு இருக்குது. அதனால் உங்ககிட்ட சொன்னேன். சரி, இப்போ இந்த வர்த்தக போர் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு செட்டில் டவுன் ஆகிட்டு வர மாதிரி இருந்தது. இப்போ இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குல்ல, சரி இது சைனா மேல 100% நீங்க சொன்ன மாதிரி மாறத்துக்கான வாய்ப்புகள் இருந்தாலுமே ஒருவேளை இந்த 100% அவனுக்கு வருது அப்படின்னா நமக்கு அது எந்த இடத்துல பாதகமா இருக்கும் சார்? நம்மளோட எக்கானமி பொறுத்து பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் ஒரு பெருசாக வந்து பாதிப்பு இருக்காது. வரிகளை அவர் ஏற்றினார்னா அந்த பொருட்களோட விலை வந்து அமெரிக்காவில் ஏறிடும். அதை கொடுக்க பொறுத்து அமெரிக்க நுகர்வோர்கள் தான். அப்படி இல்லைன்னா இந்த நாட்டு பொருட்களை வாங்காமல் வேறு ஏதோ ஒரு நாட்டு பொருட்களை வாங்குவாங்க. அப்போ அது சைனாவுக்கு மட்டும்தான் பாதகமாக இருக்கும். அது வந்து மற்றவங்களுக்கு லாபம் தானே. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நம்ம 2 பேருமே வந்து ஒரே நிறுவனம் நடத்துகிறோம். நீங்களும் ஒரு பேனா தயாரிக்கிறீங்க, நானும் ஒரு பேனா தயாரிக்கிறேன். இப்போ உங்ககிட்ட இருந்து பேனா வாங்குறதுக்கு 100% டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்கிட்ட இருந்து வாங்க போகிறாங்க. அப்போ அந்த மாதிரி சைனாவுக்கு வந்து 100% டேக்ஸ்ன்னு சொல்லிட்டா மற்ற நாடுகளுடைய பொருட்கள் வந்து சீப்பாக இருக்கும். அமெரிக்காவில் சைனாவுடைய பொருட்கள் வந்து விலை அதிகமாக இருக்கும். அதனால் அது குறிப்பாக வந்து சைனாவுக்கு மட்டும்தான் பாதகமாக இருக்குமே தவிர ஒட்டுமொத்த எல்லா நாடுகளுக்கும் பாதகமாக இருக்குமானா இருக்காது. ஆனால் இது வந்து இட்ஸ் அ சென்டிமெண்ட். நாளைக்கு இப்போ நான் சொன்ன மாதிரியும் நீங்கள் பார்க்கலாம், நான் இன்னொரு வகையிலும் பார்க்கலாம். நாளைக்கு உங்களுக்கு நேர்ந்தது எனக்கு நடக்காது அப்படின்ற மாதிரியும் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி சைனாவுக்கு நடந்தது ஏன் நாளைக்கு வந்து இந்தியாவுக்கு நடக்காது அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கலாம். ரொம்ப நாளாக வந்து இந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்து தொடர்ந்து பங்குகளை விற்றுக்கினே இருந்தவங்க இப்போ தான் ஒரு 4-5 நாளாக தான் வாங்க ஆரம்பித்தாங்க. உடனடியே இந்த மாதிரி ஒரு கெட்ட செய்தி வந்துருக்குது.
இந்த கெட்ட செய்தி எந்த அளவுக்கு நம்முடைய பங்குச்சந்தைகளை பாதிக்கும் அப்படிங்கிறது இன்னும் 2-3 நாள் போனால் தான் தெரியும். சார், நம்ம ஐடி இண்டெக்ஸ் பத்தி தொடர்ந்து நம்ம பேசிட்டே இருக்கோம். கடந்த வாரம் பொறுத்த வரைக்கும் ஐடி இண்டெக்ஸுமே வந்து ஒரு கெயினை வந்து சந்திச்சிருக்கு சார். டிசிஎஸ் ஓட ரிசல்ட்டும் வந்திருக்கு. ஸோ ஐடி செக்டர் ஓவராலா எப்படி இருக்கு சார்? ஐடி செக்டர் பொறுத்த வரைக்குங்க பாட்டம் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பாட்டம் அவுட் ஆயிட்டாலுமே அது அங்கே இன்னும் ஒரு பெருசாக ஏறல, ரொம்ப திணறுது. போன வாரம் கொஞ்சம் ஏறுவதற்கு முயற்சிகள் நடந்தது. ஆனால் டிசிஎஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் டிசிஎஸ் ஷேர்ஸ் வந்து 1% இறங்கி தான் க்ளோஸ் ஆயிருந்தது. பட் அது ஒரு பெரிய இறக்கம் சொல்ல முடியாது. அது எப்படின்னா டவுன் பட் நாட் அவுட் அப்படின்னு சொல்லலாம். டிசிஎஸ் ஷேர் 30 ரூபாய் இறங்கி இருந்தது. ஆனால் அதில் ஒரு 11 ரூபாய் டிவிடெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் அது கிட்டத்தட்ட 20 ரூபாய் இறங்கின மாதிரி தான் கணக்கு வச்சுக்கணும். ஸோ ரிசல்ட் வந்து மோசமாக இல்லை. ஸோ சமயங்களில் என்ன சொல்லுவாங்க, பங்குச்சந்தை பொறுத்த வரைக்கும் நோ பேட் நியூஸ் இஸ் எ குட் நியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டிசிஎஸோட ரிசல்ட் ரொம்ப மோசமாக இல்லை. அதனால் வந்து ஓரளவு பங்குகள் இறங்காமல் இருந்தது. ஆனால் ஆக ஒன்று சொல்கிற அளவுக்கும் இல்லை. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் ரிசல்ட் வந்த மறுநாள் ஐடி ஸ்டாக்ஸ் ஏறினதை விட அதிகமாக வந்து பேங்கிங் ஸ்டாக்ஸ் ஏறி இருக்கு. பேங்கிங் ஸ்டாக்ஸ் மட்டும் இல்லை, மற்ற ஸ்டாக்ஸுமே பார்மா, மெட்டல்ஸு அதெல்லாமே நல்லா ஏறி இருந்தது. ஸோ ஐடி ஸ்டாக்ஸ் வந்து பொதுவாக வந்து ரொம்ப அந்த எப்படி சொல்லுவாங்கன்னா, கெட்ட நேரத்தினால ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போச்சுனாக்கா நம்ம உடனே போய் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் தான் நம்ம வந்து வெளியே வந்து எழுந்து திரும்ப ஓட முடியும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ஐடி துறை ஒரு மிகப்பெரிய கெட்ட செய்திகள்லாம் வந்து பெரிய லெவலில் இறங்கிடுச்சுன்னா அது கொஞ்ச நாளைக்கு அங்கே கன்சாலிடேட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் ஏற ஆரம்பிக்கும். இது கொஞ்சம் நாள் ஆகலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஐடி பங்குகள் வந்து ஓரளவுக்கு பாட்டம் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு தான் தோணுது. ஆனால் நீங்கள் வாரம் கேட்பீங்க, சார் எந்த செக்டர் மொமெண்டத்தில் இருக்குது அப்படின்ட்டு. இப்போதைக்கு மொமெண்டத்தில் இருக்கிற செக்டர்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ப்ரோக்ராம் ஆரம்பித்த முதல் சில வாரங்களில் நான் உங்களுக்கு வந்து பேங்கிங் செக்டர் தான் மொமெண்டத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 15 பிரைம் மினிஸ்டர் வந்து அந்த ஜிஎஸ்டி ரிடக்ஷன் பற்றி பேசியிருந்தார். ஜிஎஸ்டி ரிடக்ஷனால் அதிகபட்சமான பெனிஃபிட் வந்து ஆட்டோ கம்பெனிஸ்க்கு தான். அது பார்த்திங்கன்னா அப்புறம் ஆட்டோ செக்டர் வந்து மொமெண்டத்தில் வந்தது. ஸோ இப்போதைக்கு வந்து ஆட்டோ செக்டரும் பேங்கிங் செக்டரும் மொமெண்டத்தில் இருக்குது. பட்டு ஐடி வந்து பாட்டம் அவுட் ஆகிருக்கு. பட் திரும்புறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். நம்ம மொமெண்டம்னு பேசுனதுனால வேறு சில மொமெண்டம் பற்றியும் பார்த்துருவோம். இப்போ ஒரு பங்குச்சந்தை சார்ந்த நிறுவனங்கள், இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த பங்குச்சந்தையில் வர்த்தகம் ஒன்று பண்ணுவாங்க, இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் சொல்லிட்டு. அது வந்து வீக்லி ஆப்ஷன்லாம் பண்ணுவாங்க. அதுதான் வந்து புரோக்கரேஜஸ்க்கெலாம் வந்து ஒரு மெயினான இன்கமாக இருந்தது. இப்போ அதை நிறுத்திடலாமா அப்படின்னு செபி யோசனை பண்ணுறதா சில செய்திகள்லாம் வந்தது. அதனால் அந்த பங்குச்சந்தை சார்ந்த ஷேர் புரோக்கர்ஸு, பிஎஸ்சி அவரோட ஷேரு இதெல்லாம் இறங்குச்சு. இப்போ அது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி செய்தி வந்திருக்குவே. அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் இப்போ மொமெண்டத்தில் இருக்குது. புரோக்கரேஜ் கம்பெனிஸு, பிஎஸ்சி ஷேரு, சிடிஎஸ்எல் இந்த மாதிரி ஷேர்ஸ் எல்லாம் மொமெண்டத்தில் இருக்குது. அதை விட சூப்பர் மொமெண்டத்தில் இருக்கிற ஒரு ஸ்டாக் எதுன்னு கேட்டிங்கன்னா எம்சிஎக்ஸ். நம்ம இந்தியாவில் எப்படி ஒரு என்எஸ்சி, பிஎஸ்சி அப்படின்னு 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும், அதே போல் எம்சிஎக்ஸ் அது பேர் மல்டி கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச், அதுவும் ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. பெரும்பாலும் இந்த எம்சிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் வந்து பங்கு வர்த்தமும் நடக்குது. பட் இருந்தாலும் அங்கே அதிகபட்சமாக நடக்கிறது வந்து காமோடிட்டிஸ்னு சொல்லுவாங்க. கோல்டு, சில்வரு, க்ரூட் ஆயிலு இந்த மாதிரி காமோடிட்டிஸ் தான் வந்து ரொம்ப. அதனால தான் அது பேர் வந்து மல்டி கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச். காமோடிட்டி தான் இருக்குது பாருங்கள். இப்போது இந்த தங்கமும் வெள்ளியும் நாளுக்கு நாள் ஏற 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 நிறைய பேர் அந்த தங்கத்திலையும் வெள்ளிலையும் யூக வர்த்தகம் பண்ணுவாங்க. அதனால எம்சிஎக்ஸில் வந்து பிஸ்னஸ் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எம்சிஎக்ஸோட ஷேரு ரொம்ப அபரிதமாக மேலே ஏறின்னு இருக்கு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேங்கிங், ஆட்டோ அது ரெண்டும் கடந்த சில மாதங்களாக மொமெண்டத்தில் இருக்குது. இப்போ இந்த செபியிலிருந்து இந்த செய்தி வந்த உடனே பங்குச்சந்தை சார்ந்த நிறுவனங்கள் ப்ளஸ் இந்த தங்கமும் வெள்ளியும் சார்ந்த, நம்ம போன வாரம் கூட இதை பேசியிருந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நிறுவனங்கள் இப்போ இந்த கடந்த வாரம் வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் இருக்குது. அதுவும் நல்ல ஒரு மொமெண்டத்தில் இருக்குது. சார், நேற்று வந்து ஆம்ஃபியோட டேட்டா வந்து வந்திருக்கு. ஒரு பக்கம் வந்து ஈக்விட்டியோட எஸ்ஐபியோட அமௌண்ட் வந்து குறைஞ்சிருக்கு, அந்த பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா கோல்டு ETF, சில்வர் ETF வந்து அதிகமா ஆயிடுச்சு. ஸோ இந்த நிலை எப்படி போகும் அப்படின்னு பார்த்தா, அதாவதுங்க ஃபர்ஸ்ட் வந்து எஸ்ஐபியில் ஈக்விட்டி வர பணம் குறைஞ்சிருக்கு. அது நேச்சுரலாக குறையதான் செய்யும். ஏன்னா இந்த கரோனா வைரஸ் முடிஞ்சு அதுக்கப்புறம் உள்ளே வந்தவங்க தான் பெரும்பாலான முதலீட்டாளர்கள். அந்த கரோனா வைரஸ் போது என்னாச்சு, பங்குச்சந்தையில் ஒரு மிகப்பெரிய லெவலில் இறக்கம் கண்டிருந்தது. கிட்டத்தட்ட 40% இறங்குச்சு. ஒரு 40% இறங்குறது
அடுத்த ஒரு ஆண்டுக்கு 2 ஆண்டுகளில் அபரிதமாக மேலே போகிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம். அது வந்து ஒரு ரிட்ரேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு உயரமான இடத்துலேருந்து பந்து தூக்கி போட்டிங்கன்னா தரையில் பட்டு ரொம்ப அதிகமாக எழும்பும். அந்த மாதிரி அந்த கொரோனா வைரஸ் லோவில் நிறைய பேர் உள்ள வந்தாங்க. தொடர்ந்து சில ஆண்டுகளாக பங்குச்சந்தைகள் ஏறின்னு இருக்கு. எல்லாரும் என்ன நினச்சிட்டாங்க, இல்லை நம்ம பங்குச்சந்தைகள் இறங்கவே இறங்காது, நம்ம பங்குச்சந்தை தொடர்ந்து ஏறின்னு தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டாங்க. நடுவில் அப்பப்போ கொஞ்சம் இறங்கினப்பவும் நிறைய பேர் வந்து, சார் நீங்கள் பாருங்கள் சார், நடுவில் இறங்கினாலும் அது திரும்ப ஏறிடும், நீங்கள் பாருங்கள் கடந்த 5 வருஷத்தில் எவ்வளோ ரிட்டர்ன், 10 வருஷத்தில் எவ்வளோ ரிட்டர்ன், 5 வருஷத்தில் எவ்வளோ ரிட்டர்ன், 20 வருஷத்தில் எவ்வளோ ரிட்டர்ன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் பணம் போட்டால் கண்டிப்பாக நஷ்டமே வராது. கண்டிப்பாக வந்து எஃப்டியில் ஒரு 7-8% வருதுன்னா இங்கே கண்டிப்பாக 12-13% வந்துடும் அப்படிங்கிற மாதிரினா ஒரு மார்க்கெட்டிங் வந்து நிறைய பேர் பண்ணி விட்டுட்டாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. சில காலகட்டங்களில் சில நாடுகளில் பங்குச்சந்தைகள் பல ஆண்டுகள், 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் கூட ஏறாமல் இருந்து இருக்கிறது. இந்த எஸ்ஐபியில் போட இப்போ என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ நாள் ஆச்சு ஒன்றும் பெருசாக வந்து ரிட்டர்ன் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிக்கிற குதிரையில் தான் பந்தயம் கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னென்னா எந்த குதிரை ஜெயிக்கணும்னு யாருக்கும் தெரியாது. ஸோ இப்போ பங்குச்சந்தை ரொம்ப லேக்லஸ்டராக இருக்குது, சரியாக ஏறலை. ஆனால் இப்போது தங்கமும் வெள்ளியும் தொடர்ந்து ஏறின்னு இருக்கே, நம்ம அதில் முதலீடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த இது பண்ணுறாங்க. நான் கேள்விப்பட்ட செய்தி என்னென்னா, இந்த சில்வர் ETF அது வந்து ஆன்லைன் வர்த்தகம். நீங்கள் ஃபிசிக்கல் சில்வர் வாங்க போனீங்கன்னா எவ்வளோ விலை இருக்கும், அதை விட கிட்டத்தட்ட 10% கூடுதலாக இந்த ETF ட்ரேட் நடக்குது. அது காரணம் என்னென்னா, அவ்வளோ பணம் வந்து குவிது. ஸோ நிறைய பணம் வந்து குவிது வாங்குறதுக்கு, அங்கே விற்கிறதுக்கு ஆள் வரல. அப்படின்னும் போது அது டிமாண்ட்னால ஏறுது. இப்போது உண்மையிலேயே வந்து வெள்ளியோட விலை 10% ஏறினாலே அடுத்த ஒரு வருஷத்தில் இவங்களுக்குலாம் 0 ரிட்டர்ன் தான் கிடைக்கும். ஆனால் இவங்க வாங்கும்போதே 10% கூட கொடுத்து வாங்குறாங்க. அதனால தான் நீங்கள் சொல்கிற மாதிரி சில மியூச்சுவல் ஃபண்ட்லாமே இல்லை இப்படிலாம் பண்ணால் நமக்கு கெட்ட பேர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இந்த எஸ்ஐபி மூலமாக போடுறவங்க மட்டும் நாங்கள் எடுத்துக்கிறோம், லம்சமாக கோல்டு ETF-ல சில்வர் ETF, குறிப்பாக சில்வர் ETF-ல போடுறதை நாங்கள் நிறுத்திடுறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா வந்து சில்வர் வந்து கோல்டை விட சில்வர் வந்து ஹை வாலட்டைல். ஏறும்போதும் கோல்டை விட அதிகமாக ஏறிடும், இறங்கும் போதும் பெரிய லெவலில் கிராஷ் ஆகும் தங்கத்தை விட. ரொம்ப ஏறி போச்சு. அதனால் வந்து இப்போ புதுசாக முதலீடு பண்ணுறது தங்கத்திலையோ வெள்ளிலையோ புதுசாக முதலீடு பண்ணுறது வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஆனால் இதுக்காக நான் தங்கம் வெள்ளியும் கண்டிப்பாக இறங்கிடும் அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் இருந்தாலும் ஒரு பாருங்கள், ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி $3000, இப்போ $4000, கிட்டத்தட்ட நேற்று தான் ஒரு செய்தி பார்த்தேன் நான். கடந்த ஒரு வருஷத்தில் தங்கம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 65%, வெள்ளி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 75%, பங்குச்சந்தை ஒரு 0% ஏற்றம் கண்டு இருக்கிறது. அது என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு ஜோக்காக சொன்னார், வெள்ளிக்கு வந்து தங்கப்பதக்கம் கொடுத்துடலாம், தங்கத்துக்கு வெள்ளி பதக்கம் கொடுத்துடலாம், பங்குச்சந்தைக்கு ஒரு பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்னு சொன்னாங்க, இவரும் இந்த போட்டியில் கலந்துக்கினாரு அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஜோக்கு தான் இப்போது சோஷியல் மீடியாலாம் போயின்னு இருக்குது. கிட்டத்தட்ட ஆல்ரெடி 75% ஏறி போச்சு ஒரே வருஷத்தில், 65 ஏறி போச்சு. ஆனால் இப்போ புதுசாக முதலீடு பண்ணுறது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு காஷன் தேவை. அதை தான் அந்த மியூச்சுவல் ஃபண்டும் பண்ணியிருக்கிறாங்க. சார், கடந்த வாரம் நீங்கள் சொன்ன மாதிரி கோல்டு வந்து $4000 அப்படிங்கிறத கடந்திருக்கு. இந்த நிலை டெக்னிக்கலா எப்படி சார் இருக்கு? ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி நிறைய ETF-ம் தோற்றோம், பிசிக்கல் கோல்டும் வாங்குறவங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே தான் இருக்கு. தங்கம் பொறுத்த வரைக்கும் வரும் வாரம் எப்படி? ஒரு பொருள் ஏறும்போது தான் இன்னும் நிறைய பேர் வந்து வாங்குறதுக்கு ஆர்வம் காமிப்பாங்க. அந்த ஷார்ட் டேர்ம் பிளேயர்ஸு, அந்த ஸ்பெக்குலேட்டிவ் பிளேயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்களாம் நிறைய பணத்தை கொண்டு வந்து கொட்டுவாங்க. அது கொஞ்ச நாளைக்கு ஏறாமல் இருந்ததுன்னா அவங்களாம் வெளியே போயிடுவாங்க. ஸோ இப்போ அந்த ஸ்பெக்குலேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் இந்த ஸ்பெக்குலேஷனுக்கு சில அடிப்படை காரணங்களும் இருக்குது. நம்ம ஏற்கனவே நிறைய தடவை பேசியிருக்கிறோம். எப்போல்லாம் உலக அளவில் வந்து வட்டி விகிதங்கள் குறையுமோ அப்போல்லாம் வந்து தங்க விலை ஏறும். ப்ளஸ் எப்போல்லாம் உலகத்தில் அசாதாரண சூழ்நிலை இருக்குதோ அப்போல்லாமல் தங்க விலை ஏறும். இப்போ பாருங்கள், உலகத்தில் வட்டி விகிதங்களும் இறங்கின்னு இருக்கு. இந்த ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் இந்த அசாதாரண சூழ்நிலை இருந்துன்னு தான் இருக்கும். ஏன்னா அவர் எப்போ என்ன பேசுவார் அப்படின்றது அவருக்கே தெரியாது. ஸோ அதனால் இந்த தங்கத்தோட விலை இறங்குறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஆனால் இந்த நேரத்தில் வாங்கிறதுக்கும் கண்டிப்பாக ரொம்ப தயக்கமாகவும் இருக்குது. நம்ம பங்கு சந்தைகள் பொறுத்தவரைக்கும் வரும் வாரம் எப்படி இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம்? பொதுவாக பார்த்தீங்கன்னா
நான் வந்து ஒரு லாஸ்ட் டைம் பேசும்போது உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் 24,500லேருந்து 25,000 வரைக்கும் ட்ரெண்ட் நடக்கும். அது ஒருவேளை 25,000 தாண்டிட்டால் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 24,180. அந்த 24,180 அப்படிங்கிறது வந்து ஒரு டெக்னிக்கல் லெவல். அந்த டெக்னிக்கல் லெவலையும் தாண்டிட்டால் பங்குச்சந்தைகள் நல்லா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ பொதுவாக பங்குச்சந்தையில் என்ன சொல்லுவாங்க, மேல் நோக்கி போகும்போது ஒரு ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. அந்த ரெசிஸ்டன்ஸை நல்லா தாண்டி மேலே போயிட்டா அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து வில் பிகம் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து 24,180 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்தது. அதை தாண்டதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் லாங் ஆச்சு. இப்போ ரிவர்ஸ் ஆச்சுனால் அதுதான் ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டு. ஆனால் அந்த சப்போர்ட்டை நாளைக்கே உடச்சிருவாங்க இந்த ட்ரம்ப்னுடைய ட்வீட்னால. அது அடுத்த மேஜர் சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 25,000. இந்த ட்வீட்டினுடைய தாக்கம் ஏதோ ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு தான் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு சகஜமாக மார்க்கெட் சகஜ நிலைமைக்கு திரும்பிடுது அப்படின்னு வச்சுக்கணும்னால் ஒரு 25,000 ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். மேலே ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25,650. அதுதான் வந்து இந்த கடந்த 6 மாதங்களுடைய ஹை. ஸோ அதனால் 25,000லேருந்து 25,650 வரைக்கும் அடுத்த ஒரு வாரம் வர்த்தகம் நடைபெறலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அகெயின் இது எல்லாமே வந்து பேரிங் அன்ஃபோர்சின் சர்க்கம்ஸ்டன்சஸ், எதிர்பாராதது எதுவும் நடக்காத பட்சத்தில் இப்படி இருக்கலாம். இப்போ திடீர்னு ஒரு ட்ரம்ப் ஒரு ட்வீட் பண்ணாருன்னா அப்படியே நிலைமை வந்து தலைகீழாக மாறிடுது. ஸோ அந்த மாதிரி எதுவும் ஒரு இயற்கை பேரிடர்கள் இல்லை அரசியல் சூழ்ச்சிகள், இந்த மாதிரி டேரிஃபு, உலக அமைதியின்மை, ஒரு வாரு, இந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காத பட்சத்தில் ஒரு 25,000லேருந்து 25,650 வரைக்கும் பங்குச்சந்தைகள் வர்த்தகம் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சார், இந்த வாரம் நம்ம நிகழ்ச்சியில கலந்துட்டு பங்குச்சந்தை சார்ந்த நிறைய அப்டேட்களுக்காக பகிர்ந்துட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Celebrate your Diwali holidays with Grand Royal Tours. MCR Pure Cotton Club, formals and casual shirts.